ஹாய் ஆல், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, இட்லி மிளகாய் பொடி தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு நல்லா சீனச்சட்டி அடுப்பில் வச்சுக்கோங்க. அதில் வந்துட்டு 1 டம்ளர் உளுந்து எடுத்துக்கோங்க. அதை நல்லா வறுத்து விடணுங்க. பொன்னிறமாக வர்றது வரைக்கும் வறுத்து விடணும். கரிஞ்சு போயிடக்கூடாது. நல்லா எனக்கு பொன்னிறமாக வறுத்து அடி கனமான பாத்திரம் எடுத்துக்கோங்க. அதில் தான் நல்லா கரிஞ்சு போகாமல் வரும். அதை எடுத்து நல்லா பொன்னிறமாக வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. வறுத்துட்டு மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றி வச்சுட்டு அது எந்த டம்ளரில் நீங்கள் எடுக்கிறீங்களோ, எந்த பவுலோ டம்ளரோ எதை எடுக்கிறீங்களோ அதில் 1 டம்ளர் உளுந்துன்னா 1/2 டம்ளர் கடலைப்பருப்பு போட்டுக்கோங்கங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. ஆனால் கரிஞ்சு போயிடக்கூடாது. எதுவுமே கரிஞ்சு போகாமல் வறுத்தெடுங்க. அதையும் மாற்றி வச்சுக்கோங்க. எனக்கு நல்லா வறுத்து வந்துருச்சுங்க. நான் மாற்றி வச்சுக்கிட்டேன். வத்தல் மிளகாய் போட்டுக்கோங்கங்க. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அவ்வளோக்கு வத்தல் மிளகாய் பொடி போட்டுக்கோங்க. அதையும் நல்லா கரிஞ்சு போகாமல் வறுத்து விடுங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. இந்த நல்லா வறுத்து வரட்டுங்க. வறுத்து வந்துருச்சு. அதை எடுத்துக்கிட்டேன். அதை மாற்றி வச்சுக்கிட்டேன் நான். அதையும் மாற்றிக்கோங்க. பின்ன கருப்பு எள்ளுங்க. கருப்பு எள்ளு ஒரு 4 ஸ்பூன் போட்டுக்கோங்க. அதை நல்லா வறுத்து விடுங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. இதில் பொட்டி தெரித்து வந்துச்சுன்னு சொல்லி தான் வறுத்ததுன்னு அர்த்தம். அப்படியே மாற்றி வச்சுக்கோங்க. மாற்றிக்கோங்க. அதே தனியாக வைங்கங்க. பருப்போடு சேர்த்து போட வேண்டாம். தனியாக வச்சுக்கோங்க. வச்சுட்டு நான் கருவேப்பிலை எடுத்துருக்கேங்க. நல்லா ஒரு பவுல் நிறையா கருவேப்பிலை எடுத்திருந்தேன். அது எடுத்து அதில் போட்டுக்கோங்க. அதையும் நல்லா வறுத்து விடுங்க. கரிஞ்சு போயிடக்கூடாது. நான் எடுத்து மாற்றி வச்சுக்கிட்டேங்க. மாற்றி வச்சுட்டு கொஞ்சம் காயப்பொடி போட்டுக்கோங்க. அதே கேஸை ஆஃப் பண்ணிக்கோங்க. ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியோட சூட்டில் வறுத்தா போதும். இந்த வாங்க நல்லா நுணுக்கி எடுத்துடலாமா? பொடிச்சு எடுத்துருவோமா? வாங்க. இந்த மிளகாய் மட்டும் போட்டுக்கிட்டேங்க. வத்தல் மிளகாய் போட்டு நல்லா குறைக்குறான்னு கொஞ்சம் இது வர வரைக்கும் அரைச்சிக்கிட்டேன். தனித்தனியாக வர்ற வரைக்கும் கொஞ்சம் அரைச்சிக்கிட்டேன். அதில் நம்ம பருப்பு கலந்து வச்சுருக்கோம்ல, அந்த பருப்பு தூக்கி நல்லா ஆறுனட்டுங்க. ஆறுனதுக்கப்புறம் போட்டு கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நான் சின்னதில் தான் போட்டு பொடிச்சிருக்கேன். நீங்கள் வேணால் பெரிய ஜாரில் போட்டுக்கோங்க. இந்த கொஞ்சம் கொஞ்சமாக பிடிச்சி எடுத்துக்கிட்டேங்க. எடுத்து போட்டுக்கோங்க. இந்த 2ஆமத்து பேஜையும் போட்டுருவோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. வாங்க அதையும் பிடிச்சிட்டு வந்துட்டேன். நான் அதையும் மாற்றி வச்சுக்கோங்க. நான் ஃபஸ்ட்டு பிடிச்சிருக்கோம்ல, அதில் எடுத்து இதே போட்டுக்கோங்க. சுடுதுங்க மிக்ஸி ஜாரு, அதனால தான் மேலே பிடிச்சிட்டேன். கருத்து எள்ளு போட்டுக்கோங்க. வறுத்து வச்சுருந்தோம்ல, அந்த எல்லாம் இதில் போட்டுக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. நான் காயப்பொடியும் சேர்த்து இதில் போட்டேங்க. வாங்க அதையும் பிடிச்சி எடுத்துகிட்டு அதில் போட்டுக்கோங்க. உங்களோட டேஸ்ட்டுக்கு உப்பு போட்டுக்கோங்க. நல்லா கலந்து விடுங்க. நல்லா கலந்து வரணும். உப்பும் கருவேப்பிலை பொடியும் நல்லா சேர்ந்து வரணும். நல்லா கலந்து விடுங்க. இந்த பாருங்கள் அழகாக பொடிச்சிருக்கு. ரொம்ப நைஸாகவும் இல்லை, ரொம்ப தரித்தரியாகவும் இல்லை, மீடியம் சைஸாக இருக்குங்க. இது என்னோடய பையன் வந்துட்டு தோசை சுடுறாரு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக், ஒரு ஷேர், ஒரு கமெண்ட், ஒரு சப்ஸ்கிரைப். ஓகேங்க. அவன் எனக்கு பொடி போடாமல் வேண்டான்னு சொல்லியாச்சு ஆள். அதுதான் பொடி போட்டிருக்கேங்க. பொடி போட்டு கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுங்க, இல்லைன்னா தேங்காய் எண்ணெய் ஊற்றுங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மற்ற ஆயில் ஊற்றுனீங்கன்னா, ரிஃபைண்ட் ஆயில் ஊற்றுனீங்கன்னா டேஸ்ட் இருக்காது.
பையனுக்கு இப்படி தாங்க பிடிக்கும், நல்லா மொறு மொறுன்னு இருந்தால் தான் பிடிக்கும். வாங்க சாப்பிட கொடுத்துடலாமா? தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இன்னொரு வீடியோவில் உங்களை எல்லாத்தையும் பார்க்குற வர பாய். பின்ன கிச்சனில் ஒரு மணி பிளான்ட் வைக்கலான்னு ஐடியாவில் நான் வச்சுருக்கேங்க. இது வைக்கலாமா வேண்டாமான்னு ஒன்று கமெண்ட் பண்ணுறீங்களா? ஓகே, தேங்க்யூ. வாங்க சாப்பாடு கொடுத்துடலாம். பாய்.